உண்மையிலேயே நமது நாடுதான் சிறப்பான நாடு. செல்வச் செழிப்பு மிகுந்த நாடு. அத்தனை வளங்களும் நிறைந்த நாடு. அத்தனை கனிமங்களும் கிடைக்கும் நாடு. இப்படிப்பட்ட இயற்கையின், இறைவனின் அருட்கொடை நிறைந்த ஒரு நாடு என்றால் நம் இந்திய நாடுதான். அவனுடைய அருட்கொடை கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல. நீங்கள் நினைத்து பார்த்தால் அவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படி அருட்கொடை நிறைந்த ஒரு நாட்டிலே நம்மளை படைத்ததற்காக நாம் நிச்சயமாக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற நாடுகளில் கிடைப்பதை விட பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். பக்கத்தில் இருப்பதினால் நாம் அதை அறியாமல், புரியாமல், தெரியாமல் இருக்கின்றோம். நிச்சயமாக நாம் அறிந்து கொண்டு சிறிது நேரம் நமது நாட்டை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக நமக்கு கொடுத்தது மாபெரும் அருட்கொடை என்பதை சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக புரியும். நன்றி, வணக்கம்.